நாம் ஏன் இந்தி ஒழிக என்று முழக்கமிடணும். தமிழ் வாழ்க. இவன் எப்படியாவது தோற்க வேண்டும் என்று நீ போராடாதே. நீ நாம் தமிழர் கட்சிக்கு அல்ல, தமிழ் பேரினத்திற்கே மிக. இது பொதுக்குழு கூட்டம். சாதாரண பொதுக்குழு கூட்டம் என்றால் நேரத்துக்கு முடிச்சுட்டு போய் சாப்பிடலாம். ஆனால் நாம் நிற்பது பொதுக்குழு அல்ல, போர்க்களம். போர்க்களத்தில் சண்டை செய்து கொண்டிருப்பவன் அப்பா ரொம்ப பசிக்குது, ஒரு 5 நிமிஷம் போரை நிறுத்தி சாப்பிட்டு வரேன் என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. அது மரபும் இல்லை, அதுக்கு நியதியும் இல்லை, வாய்ப்பும். அதனால இங்கே பேசிய எல்லோரும் சுருக்கமாக பேசினாலும் செறிவாக கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அனுமதித்தால் இன்னும் 100 பேருக்கு மேலே பேசுவதற்கு தகுதியான ஆற்றலாளர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். இதுவரை எத்தனையோ தேர்தல்களை நாம் எதிர்கொண்டிருந்தாலும் நாம் எதிர்கொள்ள இருக்கிற 24 தேர்தலும் 26 தேர்தலும் நாம் தமிழர் கட்சிக்கு அல்ல, தமிழ் பேரினத்திற்கே மிக முதன்மையான அவசியமான ஒரு தேர்தல். ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும் கிளைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. இதெல்லாம் முன்பே வைக்கப்பட்ட முழக்கம்தான். ஆனால் அதை செயலாக்கம் பெறுவதற்கு இவ்வளவு தாமதமாகிறது. அது பெரிய ஒரு வேலையெல்லாம் இல்லை, பெரிய வேலையெல்லாம் இல்லை. ஒரு சின்ன ஒரு இதுதான். நான் கட்சியில் இருக்கேன், மகிழ்ச்சி. என்னால் எத்தனை பேர் கட்சியில் இருக்கிறார்கள், அது வளர்ச்சி. இவ்வளவுதான். எவரி பூத் 10 யூத் என்பது இப்போது இல்லை, முன்பிருந்தே சொல்லிக் கொண்டு வருவது. அந்த வரைமுறையை பின்பற்றி அரவிந்த் கெஜ்ரிவால் வென்றது டெல்லியிலே உங்களுக்கு தெரியும். ஒரு வாக்ககம் 10 முகவர்கள் என்றில்லாத ஒரு வாக்ககத்திற்கு ஒரு கிளை, ஒரு கிளைக்கு குறைந்தது 8 10 உறுப்பினர்கள். ஒருவர் அவர் இன்னொருவரை இணைப்பது, அந்த ஒருவர் இன்னொருவரை இணைப்பது, அந்த ஒருவர் இன்னொருவரை இணைப்பது. எத்தனை ஆயிரம் பேரை இணைத்திருக்கலாம். ஆனால் நாம் அதை செய்யவில்லை. ஆனால் இனி செய்யாமல் இருந்தால் நான் அதை விடப்போவதில்லை. நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். இதுவரை நீங்கள் அமைப்பை கட்டளை, இனி உறுதியாக கட்டுகிறீர்கள். இது அண்ணனின் கட்டளை. அவரவர் வாழ்விடங்களை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்றுங்கள். இந்த கோட்டையை தொடுவது ரொம்ப எளிது. நாம் ஏன் இந்தி ஒழிக என்று முழக்கமிடணும். தமிழ் வாழ்க. இன்னொருவன் தாய்மொழியை ஒழிப்பதல்ல என் வேலை. என் தாய்மொழியை அழிவில் இருந்து மீட்பதே என் வேலை. அதை காப்பதே என் கடமை. அப்படிதான் நீங்க திராவிடம் ஒழிக, அதல்ல என் கோட்பாடு, என் கொள்கை. தமிழ் தேசியம் எழுக வெல்க, அதான் எங்க கோட்பாடு. இவன் எப்படியாவது தோற்க வேண்டும் என்று நீ போராடாதே. நீ எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று போராடு. இதுதான் உன்னுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும், கோட்பாடாக இருக்க வேண்டும். அவன் குள்ளமாக வேண்டும் என்று நீ எண்ணாதே. நான் உயரமாக வேண்டும் என்று எண்ணு. அதான் முக்கியம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.